தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். நீதிமன்றத்துறையிலிருந்து ஒரு புதிய ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த நீதிமன்றத்துறை வேலைவாய்ப்புக்கு யாரெல்லாம் தகுதி, யார் அப்ளை பண்ணலாம், என்ன குவாலிஃபிகேஷன், எங்கே உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும், என்ன சேலரி அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் இந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் அப்டேட்ஸை நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஒரு புதிய ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாபை பொறுத்தளவுக்கு குரூப் பி கேட்டகிரியில் ஜூனியர் கோர்ட் அசிஸ்டண்ட் அப்படிங்கிற வேக்கன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரியே 35,400 ரூபாய் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட உங்களுக்கு அலவன்சஸ் எல்லாம் சேர்க்கும் பொழுது ஃபஸ்ட்டு மந்த்தே உங்களுக்கு 72,040 ரூபா வரைக்கும் சேலரியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இதற்கான எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த போஸ்டிங்ஸை பொறுத்தளவுக்கு ஏதோ ஒரு பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தீங்கனாலே போதுங்க, நீங்கள் தாராளமாக இதுக்கு விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி டைப்பிங் ஸ்பீடை பொறுத்தளவுக்கு 35 வேர்ட்ஸ் பெர் மினிட், அதாவது 35 வார்த்தைகள் ஒரு நிமிஷத்துக்கு இங்கிலீஷில் நீங்கள் கம்ப்யூட்டரில் டைப் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்களும் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு டைப்பிங் சர்டிஃபிகேட்லாம் தேவையில்லை, உங்களால் ஃபாஸ்ட்டாக டைப் பண்ண முடியும்னாலே நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது கூடவே உங்களுக்கு கம்ப்யூட்டர் பற்றின நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன்ஸ், அதாவது எம்எஸ் வேர்டு, ஆஃபீஸ், இந்த மாதிரி பேசிக் கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன்ஸ் பற்றியெல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இதற்கான ஏஜ் ரெக்யர்மெண்ட், ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. 18லேருந்து 30 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுவே நீங்கள் எஸ்சி/எஸ்டி கம்யூனிட்டியை சார்ந்தவராக இருந்தீங்க அப்படின்னா 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுவே ஓபிசி அப்படின்னு சொல்லக்கூடிய பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம்மாக இருக்கீங்கன்னா நீங்களும் எலிஜிபிள், நீங்கள் 33 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து இதற்கான மோட் ஆஃப் அப்ளிகேஷனை பொறுத்தளவுக்கு ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் India.gov.in அப்படிங்கிற அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட் தான். வெப்சைட்டோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அதே மாதிரி எக்ஸாமினேஷனுக்கு ஃபீஸும் இருக்குங்க. 1000 ரூபா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸாக பே பண்ணணும். இதுவே நீங்கள் எஸ்சி/எஸ்டி கம்யூனிட்டியை சார்ந்தவராக இருக்கீங்கன்னா 250 ரூபா பே பண்ணால் போதும்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பே பண்ணுறதுக்கான கடைசி தேதி 8/3/2025 வரைக்கும் டைம் இருக்குது. நீங்கள் அதுக்குள்ளே ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். தற்பொழுது ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் ஓப்பனாகவும் இருக்குங்க. அடுத்து இதற்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. செலெக்ஷனை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு மொத்தம் 125 கொஸ்டின்ஸு. இதில் 100 கொஸ்டின்ஸில் 50 கொஸ்டின்ஸ் ஜென்ரல் இங்கிலீஷ்லையும், 25 ஜென்ரல் ஆப்டிடியூட்லேயும், 25 ஜென்ரல் நாலேஜ்லையும் கேட்பாங்க. அதே மாதிரி 25 கொஸ்டின்ஸ் கம்ப்யூட்டர் நாலேஜ்லேயும் கேட்குறாங்க. இதையெல்லாம் எழுதுறதுக்கு உங்களுக்கு ஒரு 2 மணி நேரம் டைமும் கொடுக்குறாங்க. அடுத்து டைப்பிங் டெஸ்ட். இந்த டெஸ்ட்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் டைப்பிங் டெஸ்ட் இருக்குது. டைப்பிங் டெஸ்ட்டை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 10 நிமிஷம் டைம், அதுக்குள்ளே ஒரு பேராகிராஃப் கொடுப்பாங்க, அதை நீங்கள் டைப் பண்ணணும். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் இருக்குங்க. இந்த டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட்டை பொறுத்தளவுக்கு எஸ்ஐ ரைட்டிங் மற்றும் பேசேஜ் ரைட்டிங் இருக்குன்னு சொல்லுவாங்க. இதுக்கும் ஒரு 2 மணி நேரம் டைம் இருக்குது. ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கும். அந்த இன்டர்வியூவில் யார் நல்லா கட் ஆஃபில் வர்றாங்களோ அவங்கள தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ கணக்குக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 எக்ஸாமு. ஃபஸ்ட்டு எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிபிடி எக்ஸாமு, செகண்ட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா டைப்பிங் டெஸ்ட்டு, தேர்டு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட்டு, 4வதாக இன்டர்வியூ. இந்த 4 ஸ்டேஜையும் நீங்கள் கிளியர் பண்ணணும். இப்போ இந்த டெஸ்ட்டை பொறுத்தளவுக்கு 128 டெஸ்ட் சென்டரில் நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த 128ல் நம்ம தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், வேலூர், திருச்சி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நாகர்கோவில், இத்தனை இடத்துல உங்களுக்கான சென்டர் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இதை தவிர்த்து இதற்கான ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் செக் பண்ணுறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே ஆன்லைனில் அப்ளை பண்ணுற லிங்க்கும் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. வேறு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்லேயும்